மனிதனோட வாழ்க்கை சீராகவும், சிறப்பாகவும், நேர்மையாகவும், ஒழுக்கமாகவும் கொண்டு செல்வதற்கு செயற்கையாக பாடம், கல்வி, அறிவு புகுட்டுகிறார்கள். ஆனால் இயற்கைக்கு மீறி அவரவர் வாழ்வை வளமாக அமைத்து கொள்ள யாராலும் முடியவில்லை. அவன் அசைந்தால்தான் அகிலமே அசையும். குழந்தையாக பிறக்கும்போதே தலை விதி அப்படின்னு 12 கட்டங்களை அமைத்து அதில் 9 நவகிரகங்களை அடைத்து விடுகிறார்கள். அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்முடைய உடலும் எண்ணங்களும் செயல்படுகிறது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது கற்புக்கு களங்கம். காம எண்ணத்தால் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. அதில் காலபுருஷனுக்கு 3வது வீட்டு அதிபதி புதன், காலபுருஷனுக்கு 11வது வீட்டு அதிபதி சனி. அதாவது ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் என்றும், 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் புதன் சனி, புதன் பார்த்தீங்கன்னா வீரியத்திற்கு அதிபதியானவர், சனி பகவான் காம எண்ணங்களுக்கு அதிபதியானவர். புதனுக்கு 3 நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சனி பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகளில் அமைந்திருக்கிறது. ஒருவருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காம எண்ணங்கள் என்பது கூடுதலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதை பற்றிய யோசனைகளே எண்ணங்களே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் ஓடுது? அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 5, 11, லக்னத்திற்கு 3, 5, 11இல் சனி புதன் நின்றாலும், லக்னத்திற்கு 3, 5, 11ஆம் அதிபதியோடு சனி புதன் சேர்ந்தாலும், லக்னத்திற்கு 3, 5, 11ஆம் அதிபதிகளை இந்த புதன் சனி பார்த்தாலும், அப்பேற்பட்ட ஜாதகனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். காமத்தை பற்றிய சிந்தித்து கொண்டிருப்பார்கள். எப்போதுமே அந்த எண்ணம் தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். சுய ஜாதகத்தில் சனியும் புதனும் நேர் பார்வையில் இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் புதன் என்றாலும் சரி, சனி பகவானுடைய 7ஆம் பார்வையில் புதன் இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய 10ஆம் பார்வையில் புதன் என்றாலும் சரி, இவங்களுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். காமத்தை பற்றிய எப்போதும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் சனி நின்றாலும், 2, 8இல் சனி இருந்தாலும், 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியையும் சனி பார்த்தாலும், 2ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு சனி கூடி நின்றாலும், அந்த ஜாதகன் ஜாதகி பார்த்தீங்கன்னா கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வாங்க. அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே அவங்க கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வாங்க. அதாவது ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் சனி நின்றாலும், சனி பகவான் பார்த்தாலும், 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சனி பகவான் சேர்ந்து நின்றாலும் அவங்க கற்பு நெறி தவறி விடுவார்கள். கற்பத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இதான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தோம்.
இது வந்து ஏதோ ஒரு பதிவுக்காக இது வந்து ஜோதிட பலன் என்று பதிவு போடவில்லை. இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். ஆனால் அதை வந்து அனுபவிக்க இவங்களுக்கு வந்து தடை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆற்றுல தலை முழுகணும், நதியில் தலை முழுகணும், கடலில் தலை முழுகணும், ஏரி குட்டையில் தலை முழுகணும், எண்ணற்ற பரிகாரங்கள் செய்யணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணங்காட்டியும் பெற்றோர்கள் வந்து படுற பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும். அவ்வளவு சீக்கிரம் கல்யாண வாழ்க்கையை ஏற்படுத்தி தர மாட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தாய்மை பேர் அடைய விடாது. பெற்றோர்கள் வந்து கலங்க வேண்டியது தான். புத பகவானுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது, கேட்டை வந்து மூத்த மைத்தினருக்கு ஆகாது என்று சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. இந்த ஆயில்யம், கேட்டை இதெல்லாம் வந்து இயற்கையாகவே திருமணத்திற்கான வாய்ப்புகளை இவங்க வந்து இழந்து விடுவார்கள். ஆயில்யம் அப்படிங்கிறது அம்மா போலவே மனைவி வேண்டும், அம்மா போலவே நல்லா அழகாக பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் பொண்ணு பார்த்து வாழ்க்கையை வயது கடந்து இவங்க வந்து அனுபவிக்க வேண்டிய வயசில் இவங்க வந்து அதை வந்து தவற விட்டு விடுவாங்க. கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையிடம் பெரும்பாலும் இவர்களுக்கு பிரச்சனையே உண்டு. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காம எண்ணங்கள், காம உணர்வுகள் இதெல்லாம் வந்து கூடுதலாக உண்டு. இதை வந்து அனுபவிக்க இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே தடை உண்டு. இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா குழந்தையாக இருக்கும்போதே, அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் வந்து அறிவுரை சொல்லி அந்த குழந்தையை நீங்கள் வந்து நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை. இல்லைன்னா வந்து குழந்தை பருவத்திலேயே கற்புக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தி கொள்வாங்க. அப்புறமேட்டு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வந்து பிரச்சனை தான். இந்த சனி பகவானும் புதனும் ஜாதகத்தில் ஒருவருக்கொருவர் பார்வை இல்லாமல், சேர்க்கை இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய ஜோதிட அனுபவ உண்மை. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.